அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இன்னைக்கு A5 ராயல் பாஸ் அன்லாக் ஆகிருக்கு. இந்த A5 ராயல் பாஸுக்கான வீக் 1க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே பப்ஜி மொபைலில் ஒரு ராயல் பாஸ் கிவ்அவே, பிஜிஎம்ஐயில் ஒரு ராயல் பாஸ் கிவ்அவே அப்படின்னு சொல்லி வீக்லி 2 ராயல் பாஸ் கிவ்அவே பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேனலை ஷேரும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். A5 ராயல் பாஸுக்கான வீக் 1க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன் வின் எ கிளாசிக் மேட்ச் ஒன் டைம் வைல் வியரிங் எ மிலிட்ரி வெசட் லெவல் 3. அதாவது நீங்கள் லெவல் 3 வெசட் இருக்குல்ல, மிலிட்ரி வெசட்டு, அந்த லெவல் 3 மிலிட்ரி வெசட்டை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு மேட்ச்சில் நீங்கள் சிக்கன் டின்னர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் யூஸ் பேண்டேஜஸ் 20 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது டோட்டலாக ஒரு 20 தடவை பேண்டேஜஸ் இருக்குல்ல, அந்த பேண்டேஜஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலைட் மிஷன், இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கிடைக்குது. ஸோ அந்த மிஷன் என்னன்னா, ட்ராவல் மோர் தென் 3000 மீட்டர்ஸ் ஒயில் ஆப்ரேட்டிங் எ ஸ்பெசிஃபிக் வெஹிக்கல் டாசியா இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் எராங்கல் மேப்போ, மிராமர் மேப்போ, வீக்கெண்டியோ இல்லை கராக்கினோ இல்லை எந்த மேப்பில் வேணால் நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் விளையாடுற அந்த மேப்பில் டாசியா அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அந்த வெஹிக்கிளை மட்டுமே ஒரு 3000 மீட்டர் நீங்கள் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ரிப்பீட்டபிள் மிஷன். வீக் 1 ஒன்லி ஸ்பெண்ட் 100 மினிட்ஸ் இன் மேட்சஸ். அதாவது இன்கேமில் நீங்கள் கிளாசிக் மோட்லேயோ இல்லை அரீனா மோட்லேயோ இல்லை ஆர்காடு மோட்லேயோ இல்லை வாவ் மோட்லேயோ நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது நீங்கள் இன்கேமில் சர்வைவ் பண்ணுற எவ்ரி மினிட்ஸும் இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக 100 மினிட்ஸ் வந்தவுடனே இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் ஒரு வாரத்துக்கு 6 தடவை கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்யூப் 2 ஃபயர் ஆர்ம்ஸ் வித் ஃபுல் அட்டாச்மெண்ட்ஸ் அட் த சேம் டைம் இன் 5 கிளாசிக் மோட் மேட்சஸ். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும்போது டோட்டலாக ஒரு 5 மேட்ச் விளையாடும்போது நீங்கள் 2 ஒரே மாதிரியான கன்னை எடுத்துக்கிட்டு அந்த கன்னுக்கு தேவையான அட்டாச்மெண்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. என்னுடைய கையில் 2 DP28 இருக்குது. இந்த 2 DP28க்கும் 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2த்துக்குமே ரெட் டாட் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். 2 DP28 அந்த 2 2 எக்யூப் சேம் ஃபயர் ஆர்ம்ஸ்ன்றாங்களே, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 DP28 எடுத்துக்கிட்டு 2த்துக்குமே ஒரே ஸ்கோப்பு, 2த்துக்குமே ஒரே மாதிரியான அந்த கன் ஷீல்டு கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கவுண்ட் ஆகிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த மிஷனை உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக RP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ த மிஷன் என்னென்னா, கம்ப்ளீட் 5 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்லையோ இல்லை அன்ரேங்க்லையோ நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது 5 மேட்ச் ஜஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் மேட்ச் விளையாடினாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு டீம்மேட்ஸுக்கும் கவுண்ட் ஆகும், அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கும் கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்னென்னா, பிக்கப் ஃப்ளார்கன் இன் 3 மேட்சஸ் வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது ஃப்ளார்கன் இருக்குல்ல, அந்த ஃப்ளார்கனை 3 தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், கிவ் 20 லைக்ஸ் டு டீம்மேட்ஸ். நீங்கள் உங்களுடைய டீம்மேட்ஸுக்கு 20 தடவை லைக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கிளாசிக் மோட்லேயோ இல்லை அரேனா மோட்லேயோ இல்லை ஆர்காடு மோட்லேயோ நீங்கள் உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட மேட்சஸ் விளையாடும்போது அதில் மேட்சஸ் விளையாடி வெளியே வந்தோடனே லைக்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுடைய டீம்மேட்ஸுக்கு லைக்ஸ் சென்ட் ஆகும். இந்த மாதிரி மொத்தமாக 20 தடவை பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், கம்ப்ளீட் 3 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட் ஷேடோ ஃபோர்ஸ். அதாவது பப்ஜி மொபைலில் இப்போ புதுசாக கொடுத்துருக்கிற ஷேடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த மோடு இருக்குல்ல, இந்த மோடில் மொத்தமாக ஒரு 3 மேட்ச் நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், வீக் 1 ஒன்லி லாகின் டு த கேம் ஆன் ஏ டோட்டல் ஆஃப் 3 days. வீக் 1 ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் இன்கேமில் ஒரு 3 நாள் ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், பிரேக் 3 doors இன் கிளாசிக் மோட்.
நீங்கள் எந்த மேப்பில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. நீங்கள் விளையாடுற அந்த மேப்பில் அவைலபிளாக இருக்கிற டோர்ஸ் இருக்குல்ல, அந்த டோரை வந்து 3 டோரை வந்து உடைச்சாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் சென்ட் ஸ்பேஸ் கிஃப்ட்ஸ் டு ஒன் ஃப்ரெண்ட். அதாவது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்கள்ல, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பாப்புலாரிட்டி மட்டும் அனுப்புனாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காரு. இவருக்கு நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த ஃப்ரீ பாப்புலாரிட்டி இருக்குல்ல, இந்த ஃப்ரீ பாப்புலாரிட்டி நான் இவருக்கு சென்ட் பண்ணிட்டேன். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த லாஸ்ட் மிஷன் பிக்கப் ஏ கார் 98K ஒன் டைம் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு தடவை வந்து கார் 98K அப்படிங்கிற ஒரு ஸ்னைப்பர் கன் இருக்குல்ல, அந்த ஸ்னைப்பர் கன்னை ஜஸ்ட் நீங்கள் எடுத்தாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.